அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லாம் மேக் பேக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4 கலரில் வந்து உருட்டு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இதை ஆல்ரெடி நான் போட்டது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் எடிட்டிங் பண்ணி எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து கூடைய வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஆல்ரெடி வந்து இது போட்டது. ஆனால் இப்போ அதே மாதிரி இந்த சைடு சேமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சைடு வந்து பார்த்த மாதிரி கூடைய வந்து வச்சுக்கோங்க. இப்படி ஃபினிஷிங்காக கூட போட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது மொத்தமே நம்ம வந்து எத்தனை நாட் வந்து நம்மளுக்கு போட்டோம் அப்படின்றது தெரியும். பாருங்க, இப்போ இது வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். நான் வந்து 4 கலர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். பாருங்க, 1 2 3 4 மொத்தம் 4 கலரு. ஒவ்வொன்றையும் வந்து 5.5 அடி வந்து எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், எந்த ஆர்டர் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து இங்கிட்ட இருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணணும். அதே மாதிரி இங்கிட்ட இருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கு பண்ணணும். இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நேராக வந்திருக்கா? இங்கிட்ட இருந்து 8 விட்டுருப்பேன், இங்கிட்ட இருந்து 8 விட்டுருப்பேன். நடுவில் உள்ளதை வந்து நான் வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க உள்ள விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டா இருந்தா அதை வந்து லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி 2 சைடு விட்டு எடுத்து ரெண்டையுமே ஈக்குவலா வச்சுக்கணும். 2 சைடுமே. இது மொத்தம் இத்தனை வயர் விடுறதுனாலதான் கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கு. நீங்க பார்த்து செய்யுங்க. இப்போ இதை வந்து ஈக்குவலா வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரிகிற மாதிரி நீங்க வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வச்ச 4 அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரியே வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 2 ஒயிட்டை வந்து எடுத்து கிராஸ் பண்ணிக்கணும். ஒன்று கீழே ஒன்று மேலே. இப்போ அதுக்கடுத்து இந்த இதை எடுத்து நம்ம அடியில் விட்டுறணும். 2வது எடுத்து அடியில் விட்டுறணும். நல்லா பார்த்துக்கோங்க. 2வது எடுத்து அடியில் விட்டுட்டு இந்த சைடு உள்ள 2வது எடுத்து இதுக்கு அடியில் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் போட்டு அதுக்கடுத்து கீழே இந்த இதை வச்சு எக்ஸ் போட்டுட்டோம். இப்போ 2 இது முடிஞ்சிருச்சு. இது எப்பயும் போல நார்மலா நம்ம செய்யற மாதிரி வந்துடும். இப்போ தேர்ட் இது வந்து இந்த இதை என்ன பண்ணணும்னா மேலே எடுத்து அதுக்கடுத்து கீழே விடணும். ஒரு இது மேலே ஒரு இது கீழே அந்த மாதிரி எடுத்து விடணும். இந்த ஒயிட்டுக்கு மேலே இந்த வயலட் கலருக்கு கீழே இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். புரிஞ்சா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்த சைடு வந்து பண்ண போறோம். இந்த ப்ளூவை எடுத்து ஒயிட்டுக்கு மேலே வயலட்டுக்கு கீழே விட்டா இப்போ வந்து இது ரெண்டும் கிராஸ் ஆயிரும். பாருங்க, இப்போ எல்லாமே கிராஸா வந்துச்சா? இப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க செஞ்சது வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 3 இது வந்து நம்ம இது பண்ணிட்டோம். நல்லா ஜாயின் பண்ணி நல்லா ஸ்டிஃபா வச்சுக்கோங்க.
பாருங்க 3 இது வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். தனித்தனியா தெரியும். இப்போ அடுத்த இது இப்போ மேலே விட்டோமா, அடுத்து கீழே விடணும். கீழே விட்டு ஒன்று மேலே கீழே மேலே கீழே, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான். பாருங்க மேலே விட்டோம் ப்ளூவை, இதை வந்து அடுத்த இது வந்து ஆரஞ்சை கீழே விட்டு மேலே விட்டு கீழே. இதே மாதிரி தான் நம்ம எத்தனை இது போட்டாலும் அதே கான்செப்ட் தான். இப்போ ஒயிட்டுக்கு கீழே, வயலட்டுக்கு மேலே, அதே மாதிரி ப்ளூக்கு. ஓகேவா? புரிஞ்சா? இதே கான்செப்ட் தான். இப்போ வந்து நம்ம ஒரு சுத்து வந்து முடிச்சாச்சு. இப்போ 4 வயருமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும் பாருங்களேன். இப்போ நம்ம ஒயிட்டை தான் கான்செப்டா வச்சு வந்து பண்ணியிருப்போம். தெரியுதா? ஜூம்ல காட்டுறேன் பாருங்க. 2 3 4, ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே, இதே மாதிரி தான் வரும். மேலே கீழே மேலே கீழே, இதுதான் கான்செப்ட். இதை நீங்க வந்து கரெக்டா போட்டீங்கனாலே அடுத்தடுத்து வந்து கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த இது மட்டும் தனியா தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இது மட்டும் அதை எடுத்து உள்ள விட்டு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த சைடு கொண்டு வந்து இப்போ இதுக்கு மேல, வயலட்டுக்கு மேல, அதுக்கடுத்து ப்ளூக்கு கீழே, அதுக்கடுத்து ஆரஞ்சுக்கு மேல, அவ்வளவுதான். டைட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சைடு தனியா ஒண்ணு இருக்குமா, அதே மாதிரியே இந்த சைடு விட்டு வயலட்டுக்கு மேல, சாரி கீழே, அதுக்கடுத்து இதுக்கு கீழே, இதை ரெண்டே இப்ப கிராஸ் பண்ணிடணும். ஓகேவா? நீங்க கரெக்டா செய்யறீங்கன்னு சொல்லி எப்படி அசியூம் பண்ணிக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து அடுத்தடுத்த இது வந்து இந்த சைடு இப்போ வயலட் இருந்துச்சுன்னா அந்த சைடு வயலட்டு, இந்த சைடு ப்ளூ இருந்துச்சுன்னா அந்த சைடு ப்ளூ, இதே மாதிரியே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த சைடு அதே கான்செப்ட் தான். மேலே கீழே மேலே கீழே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் நீங்க டைட் பண்ணாதான் அது வந்து ஹோல்ஸ் தெரியாம நம்மளுக்கு வந்து கைப்பிடி வந்து அழகா வரும். இல்லை அப்படின்னா ஹோல்ஸ் தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் வந்து அது தேய்மானம் கொடுத்து கைப்பிடி வந்து பிஞ்சிரும். இதே மாதிரி தான் மேலே கீழே மேலே கீழே. இப்போ வந்து நம்ம போட்டாச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து அழகா அந்த எக்ஸ் எக்ஸ் அந்த ஒரு கோடு அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அழகா வரும். இப்போ வந்து ப்ளூ கலரு நம்ம எந்த ஆர்டர்ல வைக்கிறோமோ அந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்றா வரும். நீங்க தப்பா செய்றீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க 2 சைடுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ இந்த சைடு எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடும் ப்ளூ வருதா, அந்த மாதிரி வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், இங்க வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சா? இங்க பாருங்க, நல்லா எடுத்து விட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த கலர் வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி அது வந்து தனியா தெரியும். அப்படி தெரியலையே நம்ம வந்து இது பண்ணிடணும். இப்போ கிராஸ் வந்து ப்ளூவா வரும். புரிஞ்சா? நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ அந்த கலர்ல வந்து கிராஸ் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க பாருங்க, நம்ம வந்து போட்டாச்சு. ப்ளூ கலர்ல வருதா, கோடு கூட வந்திருக்கா பாருங்க. இப்போ அதுக்கடுத்து ஆரஞ்சு இருந்துச்சா, என்ன இருக்கு பாருங்க, நல்லா இந்த மாதிரி தெரியுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு எடுத்து விடணும். இந்த சைடு விட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இதுலயே சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ ஒன் சைடு வந்து முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நான் சொன்னேன்னா ஹோல்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா, அங்க பாருங்க டைட் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து இதா இருக்கும். அதனால நம்ம வந்து எப்பயுமே டைட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவா வந்து இது பண்றேன். இப்போ அதுக்கடுத்து ஒயிட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 கலர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து அடுத்த கலர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வைஸா வருது. ஸோ ஒயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோமா, இப்போ வந்து அடுத்த ஒயிட்டை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 1 லேயர் அப்படின்னு வச்சுப்போமா, 1 லேயர் முடிஞ்சிச்சு. இது 2வது லேயர். இந்த மெஷர்மெண்ட் வந்து நார்மல் 2 ரோல் கூடைக்கும் 2.5 ரோல் கூடைக்கும் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு போட்டுக்கலாம். பார்க்க நீட்டா சூப்பரா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா. இதே மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டி கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம சேனலை செக் பண்ணி வயர்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் கலர், பிஸ்தா கலர்ல இருந்து எல்லா கலருமே, பேபி ப்ளூ, பேபி பிங்க்கு, பீச் கலரு, அந்த மாதிரி லைட் கலர், இங்கிலீஷ் கலர்ஸு, நிறைய கலர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேனலை வேணால் செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் வயர்ஸு, டிஸ்கோ வயர்ஸு, மெட்டாலிக் வயர்ஸ்லேருந்து எல்லாமே, நம்ம நார்மல் வயர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடிட்டிங்கில் நான் வந்து அதை கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பீட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பீட்ஸு, பட்டன்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே. குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரியே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் வீட்டுக்கே வர மாதிரி நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம் பார்சல் மூலியமாக. அதுக்காக நிறையா வீடியோஸ், கலர்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. இனிமேல் அடுத்து தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். செக் பண்ணி பாருங்க. பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் பண்ணிகிட்டே இது பண்ணுங்க. இல்லைன்னா லூஸ் விட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்னஸ் வந்து கிடைக்காது, பெர்ஃபெக்டாக வராது. ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு தான் இதாக இருக்கும். அதுக்கு அடுத்த லேயருக்கு வந்து நம்ம வந்து சூப்பராக போட்டுடலாம். இந்த 2 கட்டை விரலை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னாலே இதாயிரும். பாருங்க, கோடு கோடாக வந்திருக்கா? நம்ம போட்டது அப்படியே தெரியும் சாடை மாதிரி. பாருங்க, சுற்றி பாருங்க, நல்லா முறுக்கு மாதிரி இருக்கா? நல்லா நீட்னஸாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து போடணும். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்படி உள்ளே போங்க. ஒரு வயர் மிஸ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து சரியாக வராது. இப்போ இந்த அடுத்த இது லேயர் பை லேயராக வந்து நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போனா தான் கரெக்டாக வரும்.
நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய வர இருக்கு. ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பேட்டர்ன், இதே மாதிரி தான் எத்தனை வயர் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணாலும் இதே கான்செப்ட் தான். ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டாச்சு. நம்மளுக்கு எந்த அளவு வந்து நீளமாக வேணும்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளியராக வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பார்க்கவே இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போது இந்த இதை வந்து நம்ம அளவு வச்சு பார்க்கணும். போன இதுக்கும் இந்த இதுக்கும் கரெக்டாக இருக்கா, முன்னாடி வச்சதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு பார்க்கணும். ஏற்றி இறக்கி வந்துடாமல் இது பண்ணாமல் பார்க்கணும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க. இங்கே மேலவும் கரெக்டாக வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி. இப்போ வச்சு பார்த்துட்டு உள்ள வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே இதே மாதிரி வந்து விடணும். விடையில இந்த விடுறது வந்து நம்ம வந்து நீட்டாக விட்டால் தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? நம்ம வந்து கரெக்டாக எந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து இது பண்ணோமோ அந்த இதை வச்சு நீங்கள் நீட்டாக விடணும். அப்போனா தான் இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். ஒன்று மேலே ஒன்று கீழேனா தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. அப்படி உள்ள சொருகில இதாகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் கரெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சேமாக இருக்குது. ஹைட்டு தான் நம்மளுக்கு வந்து மெயினு. பாருங்கள் பார்க்கையில எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கூடைகளுக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்க வந்து ரொம்ப மாடலாக டிசைனாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போது இதை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து சொருகி விட்டுக்கலாம். இந்த வயர் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுக்கலாம் உள்ளக்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சொருகி விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு சொருகி உள்ள விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கூட வந்து கனமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸ்டிஃபாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து கூட. இப்போ இதை ஃபைனலாக இதுதான் நம்ம கூடையோட அவுட்ஃபிட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து நேம் வந்து போட சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து போட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். கூட மெட்டீரியலும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி மெட்டீரியல் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கூடைக்கு எவ்வளோ ரேட்டு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.